Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நிம்மதியாக சந்தோஷமாக வாழறதுக்காகவும் தனக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்குறதுக்காகவும் தான் பொதுவாக எல்லாருமே கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த நச்சுகள் நல்லபடியாக வாழறதுக்காக கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற அந்த நார்சிசிசம்ங்கிற அந்த டிஸார்டருக்கு தேவைப்படுற சப்ளைக்காக இவங்கெல்லாம் ரிலேஷன்ஷிப்ஸை ஃபார்ம் பண்ணுவாங்க. முக்கியமாக இந்த கல்யாணம் அப்படிங்கிற இந்த ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு அவங்களுக்கு தேவைப்படுற அத்தனை சப்ளையையும் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். அது இந்த மாதிரி டாக்ஸிக் மென்டாலிட்டியோட கல்யாணம் பண்ணுற நச்சுகள் டைவர்ஸுங்கிற விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நச்சுகள் டைவர்ஸுங்கிற ஆப்ஷனை அவ்வளோ ஈஸியாக சூஸ் பண்ணவே மாட்டாங்க. அதே சமயத்தில் சூஸ் பண்ணவே மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நச்சுகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்ட்ராட்டஜி தான். அந்த வகையில் பார்க்கும்போது டைவர்ஸையும் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் எந்த டைப் நார்சிசிஸ்ட் டைவர்ஸுக்கு இனிஷியேட் பண்ணுவாங்க, எந்த டைப் நார்சிசிஸ்ட் டைவர்ஸ்க்கு இனிஷியேட் பண்ண மாட்டாங்கங்கிறத பற்றி பார்க்கலாம். கிராண்டியோஸ் நார்சிசிஸ்ட், ஓவர்ட் நார்சிசிஸ்ட், மெலிக்னன்ட் நார்சிசிஸ்ட் அண்ட் கம்யூனல் நார்சிசிஸ்ட். இந்த டைப் நார்சிசிஸ்ட் அவங்களாவே டைவர்ஸை இனிஷியேட் பண்ணுவாங்க. அடுத்ததாக இவங்க எந்த சிச்சுவேஷனில் டைவர்ஸ்க்கு இனிஷியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல இந்த கிராண்டியோஸ் நார்சிசிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களோட லைஃப் பார்ட்னர் அவங்கள வேண்டான்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு அசிங்கமாக போயிடும் இல்லையா. அதனால் அவங்களோட அந்த சுப்பீரியர் இமேஜை காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்களே டைவர்ஸை இனிஷியேட் பண்ணிடுவாங்க. அதாவது லைஃப் பார்ட்னர் இவங்களை டைவர்ஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அந்த டவுட் அவங்களுக்கு வந்துருச்சுனாலே போதும், அதுக்கு முன்னாடி இவங்களோட அந்த சுப்பீரியர் ஈகோவை காப்பாற்றிக்கிறதுக்காக சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக அவங்களே டைவர்ஸை இனிஷியேட் பண்ணுவாங்க. இன்கேஸ் அவங்களோட அந்த லைஃப் பார்ட்னர் இந்த கிராண்டியோஸ் நார்சிசிஸ்டோட அந்த சுப்பீரியர் ஈகோவை ஹர்ட் பண்ணுற பட்சத்தில் தன்னோட அந்த லைஃப் பார்ட்னரை தண்டிக்கிறதுக்காக டைவர்ஸை இனிஷியேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களோட அந்த கிராண்டியாசிட்டிக்கு தேவைப்படுற அந்த சப்ளை அது கிடைக்காத பட்சத்தில், அந்த மேரேஜ் ரொம்ப போர் அடிக்கிற பட்சத்தில் டைவர்ஸை இனிஷியேட் பண்ணுவாங்க. இவங்களோட அந்த கிராண்டியாசிட்டியை பூஸ்ட் பண்ணுற மாதிரி வேறு ஒரு புது சப்ளை, ஒரு புது பார்ட்னர் கிடைச்சிட்டாலும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேயும் இவங்க டைவர்ஸ்க்கு இனிஷியேட் பண்ணுவாங்க. அடுத்ததாக இந்த ஓவர்ட் நார்சிசிஸ்ட். ஓவர்ட் நார்சிசிஸ்ட்டுக்கு அவங்க லைஃப் பார்ட்னரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகும்போது அவங்கள த்ரெட்டன் பண்ணி மறுபடியும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்காக டைவர்ஸை இனிஷியேட் பண்ணுவாங்க. இருக்கிற லைஃப் பார்ட்னரை விட இன்னும் பெட்டரான ஒரு புது சப்ளை அவங்களுக்கு கிடச்சிடுச்சுன்னாலும் டைவர்ஸ்க்கு இனிஷியேட் பண்ணுவாங்க. அடுத்ததாக கம்யூனல் நார்சிசிஸ்ட். இந்த கம்யூனல் நார்சிசிஸ்ட்டுக்கு அவங்களோட அந்த பப்ளிக் இமேஜை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த பப்ளிக் இமேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்காகவும் அவங்களோட லைஃப் பார்ட்னர் ஒத்துழைக்காத பட்சத்தில் டைவர்ஸ்க்கு இனிஷியேட் பண்ணுவாங்க. அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக ரொம்பவே போராடுற மாதிரி பப்ளிக்கில் ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணிவிட்டு சரியான நேரம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி டைவர்ஸ்க்கு இனிஷியேட் பண்ணுவாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மெலிக்னன்ட் நார்சிசிஸ்ட். இந்த மெலிக்னன்ட் நார்சிசிஸ்ட்டுக்கு அவங்க லைஃப் பார்ட்னரை லீகலாக டாமினேட் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து பணத்தையும் சொத்தையும் கொள்ளையடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வர்ற பட்சத்தில் டைவர்ஸ்க்கு இனிஷியேட் பண்ணுவாங்க. அதாவது அதுக்கான அந்த சூழல் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் டைவர்ஸ்க்கு இனிஷியேட் பண்ணுவாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வல்னரபிள் கோவர்ட் நார்சிசிஸ்ட். இந்த கோவர்ட் நார்சிசிஸ்ட் எப்போவுமே டைவர்ஸ்க்கு இனிஷியேட் பண்ணவே மாட்டாங்க. இவங்க ரிவர்ஸ் டிஸ்கார்டை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க.
அவங்களோட லைஃப் பார்ட்னரை டைவர்ஸ்க்கு புஷ் பண்ணுவாங்க. இவங்க கொடுக்குற அந்த இமோஷனல் டார்ச்சர் தாங்க முடியாமல் இவங்களோட லைஃப் பார்ட்னரே டைவர்ஸ்க்கு இனிஷியேட் பண்ணுற அளவுக்கு இவங்க அவங்கள அந்த எட்ஜுக்கு புஷ் பண்ணுவாங்க. இதில் முக்கியமான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த நார்சிசிஸ்டோட சப்டைப்ஸை பேஸ் பண்ணி இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு டைவர்ஸ்க்கு ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த கிராண்டியோஸ், ஓவர்ட், மெலிக்னன்ட் அண்ட் கம்யூனல் நார்சிசிஸ்ட்டும் டைவர்ஸ் கேமை அப்ரோச் பண்ணுவாங்க. லீகலி அவங்க நினச்சதை சாதிக்க முடியும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருந்தால் மட்டும்தான் டைவர்ஸ்க்கு இவங்க இனிஷியேட் பண்ணுவாங்க. லீகலி தோற்று போகிற மாதிரி சிச்சுவேஷன் இருந்தால் கண்டிப்பாக இவங்களுமே கூட டைவர்ஸ்க்கு இனிஷியேட் பண்ணவே மாட்டாங்க. இன்கேஸ் இவங்களோட அந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் இவங்களோட லைஃப் பார்ட்னர் டைவர்ஸ்க்கு இனிஷியேட் பண்ணுற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் ஃபேமிலி சர்க்கிள்லையும் அவங்களோட லைஃப் பார்ட்னரை வில்லனாக்கி அவங்களோட இமேஜை டேமேஜ் பண்ணி எல்லாரோட சிம்பத்தியையும் தன் பக்கம் திருப்பி அந்த வகையில் அவங்க ஜெயிச்சிடுவாங்க. டைவர்ஸை நார்சிசிஸ்ட் இனிஷியேட் பண்ணுறாங்கங்கும்போது ஸ்டோரியை அதுக்கேற்ற மாதிரி டெவலப் பண்ணுவாங்க. அதே மாதிரி டைவர்ஸை அவங்களோட லைஃப் பார்ட்னர் இனிஷியேட் பண்ணுறாங்கங்கும்போது ஸ்டோரியை அதுக்கேற்ற மாதிரி டெவலப் பண்ணுவாங்க. இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, டைவர்ஸை யார் இனிஷியேட் பண்ணாலும் நார்சிசிஸ்ட் தான் ஜெயிப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த நச்சுகள் டைவர்ஸ் கேமை ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக டீல் பண்ணுவாங்க. இன்னொரு ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விக்டிம்ஸை பழி வாங்குறதுக்காகவும் அவங்கள இமோஷ்னலாகவும் ஃபைனான்ஷியலாகவும் ட்ரெயின் அவுட் பண்ணுறதுக்காகவும் இந்த டைவர்ஸ் கேமை நச்சுகள் யூஸ் பண்ணிப்பாங்க. சீக்கிரமாக இந்த கேஸை முடிக்க விடாமல் ரொம்ப லாங் பீரியடுக்கு இழுத்தடிப்பாங்க. கோர்ட்டுக்கு வரும்போதெல்லாம் விக்டிம் ப்ளே பண்ணுவாங்க. ஜட்ஜு முன்னாடி செம்மையாக நடித்து தள்ளுவாங்க. குழந்தைங்களை வெப்பனாக யூஸ் பண்ணுவாங்க. கஸ்டடி வின் பண்ணிவிட்டு விக்டிம் பேரண்ட்கிட்டேருந்து குழந்தைங்கள பிரித்து வச்சு கஷ்டப்படுத்துவாங்க. விக்டிம் பேரண்ட்ஸ்க்கு கிடைக்கிற அந்த விசிட்டேஷனையும் தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணுவாங்க. குழந்தைங்களை ஸ்பையாக யூஸ் பண்ணி விக்டிம் பேரண்ட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணி விக்டிம் பேரண்ட்டை மறுபடியும் அட்டாக் பண்ணுவாங்க. குழந்தைங்களை மேனிப்புலேட் பண்ணி விக்டிம் பேரண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக பொய் பேச வைப்பாங்க. விக்டிம் பேரண்ட்ஸை அக்யூஸ் பண்ணுவாங்க. ஆக மொத்தம் அவங்கக்கிட்ட விக்டிமாக போய் சிக்கி இருக்கிற அந்த லைஃப் பார்ட்னரை விடாமல் துரத்துவாங்க. இமோஷ்னலாகவும் ஃபைனான்ஷியலாகவும் ட்ரெயின் அவுட் பண்ணுவாங்க. மென்டல் ப்ரெஷர் கொடுப்பாங்க. அவங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணுவாங்க. இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே பொதுவாக நடக்கக்கூடிய விஷயங்கள். இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது இந்த டைவர்ஸ் கேம் ரொம்பவே கன்ஃபியூசிங்காக, காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விக்டிமாக இருக்கிற வரைக்கும் தான் இந்த டைவர்ஸ் கேம் நார்சிசிஸ்டோட கண்ட்ரோலில் இருக்கும். அதுவே நீங்கள் நார்சிசிஸ்டோட பேட்டர்னை தெளிவாக அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரூல்ஸை செட் பண்ணி விளையாட ஆரம்பிக்கும்போது இந்த டைவர்ஸ் கேம் உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும். நார்சிசிஸ்டோட கண்ட்ரோலில் இருக்கிற இந்த டைவர்ஸ் கேமை உங்கள் கண்ட்ரோலில் எடுக்கிறதுக்காக பர்சனலாக என்கிட்ட பேஜ் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.